வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்ரேஷன். ஸோ என்ன சீரீஸ்னு பார்த்தீங்கன்னா டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்க்கான குவிஸ். ஸோ செப்டம்பர் 12ஓட கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கொஷின்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ ஸோ ஃபஸ்ட் 10 கொஷின்ஸ் இருக்குது இதில். ஸோ உங்களுக்கு 5 செகண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் நீங்கள் அதை யோசிச்சு வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவில் எந்த வாட்டர் பாலிசியும் வந்து காம்ப்ரஹென்சிவாக கிடையாதுன்ற ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ரைட் டு ஆக்சஸ் டு சேஃப் ட்ரிங்கிங் வாட்டர் அப்படின்றது ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் நித்தி ஆயோக் வந்து காம்போசிட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் இண்டெக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க டு ரேங்க் த ஸ்டேட்ஸை வந்து ரேங்க் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த 3 ஸ்டேட்மெண்ட்ஸில் எந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கரெக்ட் அப்படின்றது தான் வந்து நம்மளுக்கான கொஷினு. ஸோ உங்களுக்கு டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஓகே, ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 3 ஒன்லி. அதாவது இந்தியாவில் வந்து காம்ப்ரஹென்சிவ் வாட்டர் பாலிசி இல்லைன்றது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட். ஆனால் ஆக்சுவலி நம்மக்கிட்ட 3 பாலிசி நேஷனல் வாட்டர் பாலிசி இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து 1987 ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. 2002 2012. ஸோ 87 வந்து ஃபேக் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஃபேக்காக தான் ஃபஸ்ட்டு ஒரு பாலிசி வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு 1987, அப்புறம் 2002 2012. ஸோ 3 நேஷனல் வாட்டர் பாலிசி வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. அண்ட் ரைட் டு ஆக்சஸ் டு சேஃப் ட்ரிங்கிங் வாட்டர் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வந்து இல்லை. ஸோ அதனால் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். அது வந்து நித்தி ஆயோக் வந்து காம்போசிட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் இண்டெக்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இது என்ன நியூஸில் வந்துச்சு அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட ஒரு ஜிஓ இருக்குது, கவர்மெண்ட் ஆர்டர் இருக்குது. மார்ச் 17, 2018 போட்டது. அதில் வந்து தமிழ்நாடு வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் போர்ட் இருக்கு இல்லையா, ஸோ இவங்க வந்து டேம் வாட்டரை ட்ரிங்கிங் பர்பஸ்க்கு மட்டும்தான் சப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜிஓ சொல்லுது. பட் இப்போ வந்து யூனியன் என்விரான் மினிஸ்ட்ரி வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட இந்த ஜிஓவை ரிவோக் பண்ணிவிட்டு வாட்டர் சப்ளையை வந்து ஸ்ரீ வைகுண்டம் டேமில் இருந்து இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து சப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் நியூஸில் வந்திருக்கு. ஓகே, செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அதுவும் 3 ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு எந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கரெக்ட்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் 1993 கீழே அது வந்து ஒரு ஸ்டாட்யூட்டரி பாடின்னு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஸ்டாட்யூட்டரி ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோட மெம்பர்ஸ் வந்து ரீஅப்பாயிண்ட் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் அவங்களோட அட்டானமியும் அந்த இண்டிபெண்டன்ஸையும் என்ஷூர் பண்ணுறதுக்காக அதை வந்து அவங்கள வந்து ரீஅப்பாயிண்ட் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இவங்க கொடுக்குற ரெக்கமெண்டேஷன் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. ஸோ இன்னும் 3 ஸ்டேட்மெண்ட்டில் எது கரெக்டுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் கரெக்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டில் வந்து ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், ஸோ இந்தியன் பாலிட்டி ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து அந்த ஆக்ட் மூலமாக கொண்டு வந்தனால, ஏதாவது ஒரு ஆக்ட் மூலமாக கொண்டு வந்தோம் அப்படின்னா அது வந்து ஸ்டாட்யூட்டரி பாடி அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இவங்க அந்த மெம்பர்ஸ் வந்து எலிஜிபிள் ஃபார் ரீஅப்பாயின்மெண்ட். அதே மாதிரி அவங்க கொடுக்குற ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து அதை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மேண்டேட்ரி கிடையாது. அவங்க நினச்சா ஃபாலோ பண்ணாமையும் இருக்கலாம், ஃபாலோவும் பண்ணலாம். ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் வந்து தப்பு. தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 ஸ்டேட்மெண்ட்டில் எது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஹிந்தி வந்து ரிட்டன் இன் தேவநாகிரி ஸ்கிரிப்ட், அது வந்து இந்தியாவோட நேஷ்னல் லாங்குவேஜ்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. ஆர்டிகல் 29 மைனாரிட்டிஸ்க்கு மட்டும்தான் ரைட்ஸ் இருக்குது, அவங்களோட லாங்குவேஜ் ஆகட்டும், அவங்க ஸ்கிரிப்ட் ஆகட்டும், அதை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு, கன்சர்வ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லுது. ஸோ இதில் எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டுன்னு சொல்லுங்கள். உங்களோட டைம் ஸ்டார்ட்ஸ். ஓகே, ஆன்சர் பார்த்தீங்கன்னா நெய்தர் ஒன் நாட் டூ. ஸோ நம்மளுக்கு நேஷ்னல் லாங்குவேஜ் அப்படின்னு எதுவும் கிடையாது. ஸோ அதனால் ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. அண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஏன் தப்பு அப்படின்னா ஆர்டிகல் 29 படி எல்லாத்துக்குமே ரைட்ஸ் இருக்குது. நாட் ஓன்லி மைனாரிட்டிஸ், நம்ம எல்லாத்துக்குமே நம்மளோட டிஸ்டிங் லாங்குவேஜஸ் அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா அதை கன்சர்வ் பண்ணுற ரைட்ஸ் டு எவ்ரி சிட்டிசன் ஆஃப் இந்தியா வந்து இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி நெய்தர் ஒன் நாட் டூ. நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த்தில் வந்து மென்டல் ஹெல்த் கேர் ஆக்ட் பற்றின 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து எது கரெக்டுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் இந்த ஆக்ட் வந்து சூசைடை கமிட் பண்ணுறதை வந்து டீக்ரிமினலைஸ் பண்ணுது. ஸோ அது வந்து கிரிமினல் செயல் கிடையாது அப்படின்னு வந்து சொல்லுது. செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் வந்து ரைட் டு ஹெல்த் கேர் அப்படின்றத வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டாக ஆர்டிகல் 21 வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. ஸோ
ஸோ இந்த ரெண்டுத்துல எது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஸோ உங்களோட டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஓகே, ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி போத் 1 and 2. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரைட் டு ஹெல்த், அதாவது மேனகா காந்தி கேஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 21 கீழே சம் சம் 30 செட் ஆஃப் ரைட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் ஒன் வந்து ரைட் டு ஹெல்த்து. அண்ட் ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து செக்ஷன் 309 ஐபிசி இந்தியன் பீனல் கோடில் செக்ஷன் 309 வந்து சூசைட் அட்டெம்ப் பண்ணுறவங்க வந்து சூசைட் அட்டம் பண்ணுறவங்கள பனிஷ் பண்ணணும் அப்படின்ற ஒரு செக்ஷன் வந்து இருக்குது. பட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து மென்டல் ஹெல்த் கேர் ஆக்ட் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்து அதை வந்து டீக்ரிமினலைஸ் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் அவங்க வந்து சிவியர் ஸ்ட்ரெஸ்னால தான் அந்த மாதிரி பண்ணுறாங்க, அவங்கள வந்து பனிஷ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மென்டல் ஹெல்த் கேர் ஆக்ட் வந்து சொல்லுது. ஸோ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா எஸ்.ஏ. போப்டே இருக்கார் இல்லையா, ஸோ இவர் வந்து நீங்கள் எப்படி வந்து ஐபிசியில் இருக்க ஒரு ப்ரொவிஷனை இன்னெஃபெக்டிவ் செயலிழக்க செய்ய முடியும் பை அனாக்டிங் அ சென்ட்ரல் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருக்காரு. அதான் வந்து நியூஸில் இருக்குது. ஸோ மென்டல் ஹெல்த் கேர் ஆக்ட் பற்றி பார்த்தோம் அப்படின்னா அதில் என்ன ரைட்ஸ்லாம் இருக்குன்னா, ரைட் டு மேக் அன் அட்வான்ஸ் டிடெக்டிவ், அதாவது என்னை நான் வந்து ஒரு மென்டல் சுச்சுவேஷனில் ஹெல்த் சுச்சுவேஷனில் இருக்கேன் அப்படின்னா என்னை எப்படி ட்ரீட் பண்ணணும், என்னை எப்படி ட்ரீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்குது. அண்டு என்னோட ஹெல்த் ரிலேட்டட் டெசிஷன்ஸை யார் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒருத்தர் நாமினேட் பண்ணுறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்குது. அண்டு எந்தெந்த மாதிரி சர்வீசஸை நான் எடுத்துக்கலாம், என்ன மெடிசன்ஸ் ஃப்ரீ மெடிசன்ஸை வந்து நான் எங்கே எடுத்துக்கலாம், அண்டு கம்யூனிட்டியில் வாழ்கிறதுக்கான ரைட்ஸ் எனக்கு இருக்குது. அதே மாதிரி இன்ஹியூமன் ட்ரீட்மெண்ட்லேருந்து என்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் இருக்குது. அண்ட் லீகல் எய்ட் அதுக்கான ரைட்ஸ் இருக்குது. அதே மாதிரி அனஸ்தீசியா இல்லாமல் எலக்ட்ரோ கன்வல்சிவ் தெரப்பி வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. எலக்ட்ரோ கன்வல்சிவ் தெரப்பி அப்படின்னா ஓகே, ஷாக் தெரப்பி அப்படின்றது தான் வந்து எலக்ட்ரோ கன்வல்சிவ் தெரப்பி. யூஸ்வலாகவே மென்டல் ஹெல்த் கண்டிஷனில் இருக்கவங்க, இல்னஸில் இருக்கவங்க வந்து அந்த மாதிரி பண்ணுவாங்க, அந்த மாதிரி அந்த தெரப்பி வந்து கொடுப்பாங்க. ஸோ மென்டல் ஹெல்த் கேர் ஆக்ட் 2017 ஐபிசி செக்ஷன் 309 சில சேஞ்சஸை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது அதை வந்து டீக்ரிமினலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து யாராச்சும் சூசைட் கமிட் பண்ணாங்க அப்படின்னா அவங்கள வந்து இன்வெஸ்டிகேட்டோ ப்ராசிக்யூட்டோ நீங்கள் பண்ண முடியாது. அண்ட் அந்த ஆக்ட் வந்து எஸ்டாப்ளிஷஸ் சென்ட்ரல் மென்டல் ஹெல்த் அத்தாரிட்டி அண்ட் ஸ்டேட் மென்டல் ஹெல்த் அத்தாரிட்டி. ஸோ ஃபிஃப்த் கொஷின் வந்து கவர்னரோட ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் பற்றின கொஷின். ஸோ இதில் வந்து ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கவர்னர் கேன் மேக் ஆர்டினன்ஸ், அதாவது கவர்னர் வந்து எப்போ ஆர்டினன்ஸை மேக் பண்ண முடியும் அப்படின்னா எமர்ஜென்சி அப்போ தான் மேக் பண்ண முடியும். அண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பிரசிடென்ட்டோட ரெக்கமெண்டேஷன் இருந்தால் மட்டும்தான் ஆர்டினன்ஸை வந்து கொண்டு வர முடியும் கவர்னரால் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஸோ உங்களோட டைம் ஸ்டார்ட்ஸ். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி நெய்தர் ஒன் நாட் டூ. பிகாஸ் கவர்னர் வந்து ஆர்டினன்ஸை வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் செஷனில் இல்லை அப்படின்னாவே மேக் பண்ணலாம். நாட் ஒன்லி எமர்ஜென்சின்னு ஒன்று நடந்தால் தான் கவர்னருக்கு ஆர்டினன்ஸ் பவர் கிடையாது இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் வந்து கவர்னரோட லெஜிஸ்லேட்டிவ் பவரில் வந்து வரும். அண்ட் பிரசிடென்ட்டோட ப்ரியர் ரெக்கமெண்டேஷன் தேவையில்லை ஆர்டினன்ஸ் மேக்கிங்க்கு. ஸோ ஆப்ஷன் டி நெய்தர் ஒன் நாட் டூ. ஸோ இது வந்து நீங்கள் இந்தியன் பாலிட்டியை ரெஃபர் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இது ஏன் நியூஸில் வந்துச்சு அப்படின்னா நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டியோட லீடர் சரத்பவார் வந்து மராத்தா கோட்டாக்காக ஆர்டினன்ஸ் ரூட் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அதனால ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் ஆஃப் கவர்னர் வந்து நியூஸில் வந்துருக்கு. ஸோ நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் அப்படின்ற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதை பற்றி ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு எது கரெக்ட்னு கேட்குறாங்க. இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் வந்து ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து மந்த்லி ரிலீஸ் பண்ணுவாங்க பை நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக் கமிஷன். அந்த ஸ்டாட்டிஸ்டிக் கமிஷன் எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ இது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இண்டெக்ஸை வச்சுட்டு ஆர்பிஐ வந்து பாலிசி மேக்கிங்க்கு வந்து ஆர்பிஐ ஆகட்டும் கவர்மெண்ட் ஏஜென்சிஸாக இருக்கட்டும் பாலிசி மேக்கிங்க்கு வந்து யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டில் எது கரெக்டு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். ஸோ உங்களோட டைம் ஸ்டார்ட்ஸ். ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு. ஸோ இது வந்து நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக் கமிஷன் ரிலீஸ் பண்ணுறாங்க அண்ட் கவர்மெண்ட் ஏஜென்சி வந்து பாலிசி மேக்கிங்க்கு வந்து இது யூஸ் பண்ணுறாங்க. ஏன் நியூஸில் இருக்குன்னா ஸோ அந்த ரிப்போர்ட்டில் வர ஃபேக்ட்ரி அவுட்புட் வந்து ஃபால் ஆகிருக்கு, ஸ்லோஸ் டு 10.4% அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ அதை பற்றி இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனை பற்றி பார்த்தோம்னா அது ஒரு காம்போசிட் இண்டெக்ஸ். காம்போசிட் இண்டெக்ஸ்னால் டிஃப்ரெண்ட் செக்யூரிட்டிஸ் டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் வேல்யூஸ் எல்லாம் கம்பைன் பண்ணி சொல்கிறது. ஒரு குறிப்பிட்ட பீரியட் ஆஃப் டைமில் நம்மளோட எக்கனாமியில் என்னென்ன செக்டர்ஸ் இருக்குது, என்னென்ன செக்டர்ஸ் எவ்வளோ க்ரோத் அடைஞ்சிருக்கு அப்படின்றது சொல்லும். ஸோ ப்ராடாக கிளாஸிஃபை பண்ணும்போது மேனுஃபேக்சரிங், மைனிங், எலக்ட்ரிசிட்டி பிரிக்கிறாங்க. அண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுற கூட்ஸில் யூஸை பொறுத்து பேசிக், கேபிட்டல், இன்டர்மீடியேட் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. ஸோ இதை வச்சு அவங்க வந்து அந்த இண்டெக்ஸ் வந்து பண்ணுவாங்க. யூஸ்வலாக ஏதாச்சும் ஒன்று ஒரு இண்டெக்ஸோ ஒரு வேல்யூவை கால்குலேட் பண்ணும்போது ஒரு ரெஃபரன்ஸ் வச்சு நம்ம பண்ணுவோம். ஸோ அந்த ரெஃபரன்ஸ் எதுன்னா அப்படின்னா பேஸ் இயர். ஸோ இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனுக்கான பேஸ் இயர் பார்த்தீங்கன்னா 2011 to 12 தான் வந்து பேஸ் இயர். ஸோ 7th கொஷின், ஸ்டார்ட் அப்ஸை பொறுத்த வரைக்கும் யூனிகார்ன் அப்படின்றது நியூஸில் பார்க்க முடியுது. ஸோ யூனிகார்ன் அப்படின்னா என்ன, எந்த கம்பெனியை நீங்கள் யூனிகார்ன் அப்படின்னு சொல்வீங்க? ஸோ ஆப்ஷன் ஏ வந்து $500 million ஒர்த் அப்படின்ற கம்பெனியா, இல்லை $100 billion, $500 million or $100 billion or $1 billion? ஸோ எந்த கம்பெனியோட வேல்யூ வந்து யூனிகார்ன்னு சொல்லுவீங்க? இல்லை இல்லை 3 ஸ்டேட்மெண்ட்டில் எதுவுமே இல்லை, none of the above. ஸோ இதில் எந்த ஆப்ஷன் நீங்கள் கரெக்டாக நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். உங்களோட டைம் ஸ்டார்ட்ஸ். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, கம்பெனி வேல்யூட் அட் ஓவர் $1 billion. ஸோ இந்தியா வந்து 2025 95 யூனிகார்ன்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட ஒர்த் வந்து $390 billion இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்டேட் ஸ்டார்ட் அப் ரேங்கிங் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்நேஷனல் ட்ரேட் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரிப்போர்ட்டில் $1 billion அதுதான் வந்து யூனிகார்ன். ஸோ $1 billion நியூ ஏஜ் கம்பெனிஸ் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன மாதிரி செக்டார்ஸில் வரும் அப்படின்னா ஃபின்டெக் அப்படின்னா ஃபினான்ஷியல் சர்வீசஸில் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறது, ஆன்லைன் பேங்கிங் ஆகட்டும், டிஜிட்டல் மணி, அப்புறம் வந்து பிளாக் செயின். ஸோ இதெல்லாம் வந்து ஆன்லைனில் யூஸ் பண்ணுற பேங்கிங் செக்டாரில் யூஸ் பண்ணுறோம். ஸோ அது வந்து ஃபின்டெக். நெக்ஸ்ட் வந்து சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்வீஸ். சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்வீஸ் அப்படின்னா இப்போ நார்மலாக ஏதாவது ஒன்றுத்துக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க கவர்மெண்ட். ஸோ எக்ஸாம்பிள் சொல்லணும். ஸோ கவர்மெண்ட் ஆதார் கார்டு இல்லை ஏதாவது சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறீங்கன்னா டேரெக்டாக அந்த ஆஃபீஸ்க்கு போய் அப்ளை பண்ணி அந்த ஆஃபீஸரோட காண்டாக்ட் வந்து அது அடுத்த டெஸ்க்கு பாஸ் ஆகி கடைசியில் எண்டில் வரும். ஸோ இந்த ஃபுல் ஆஃப் ஆக்டிவிட்டீஸை டீசென்ட்ரலைஸ் பண்ணுறது. தட் மீன்ஸ் நீங்கள் வந்து டேரெக்டாக இன் பர்சன் போய் ரீச் ஆகாமல் எனிவேர் இந்த வேர்ல்ட் நீங்கள் எங்கே வேணால் இருந்து அதை ஆக்சஸ் பண்ணலாம். அந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணி அந்த சர்டிஃபிகேட்ஸை வந்து வாங்கிக்கலாம். ஸோ இது எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ இது எனி கைண்ட் ஆஃப் ப்ராசஸில் வந்து பண்ணலாம். ஸோ சர்வர்ஸ், டேட்டா பேஸ், கோட்ஸ், அப்ளிகேஷன் இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி இந்த செட்டப்பை வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. இது வந்து சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்வீஸ். ஸோ இந்த ஃபீல்டையும் வந்து கொண்டு வராங்க. நெக்ஸ்ட் ரெனியூவபிள் எனர்ஜி, அதுக்கப்புறம் லாஜிஸ்டிக்ஸ். ஸோ இதில் ஸ்டேட் ஸ்டார்ட் அப் ரேங்கிங்கோட, அதாவது ஒரு கம்பெனி யூனிக்கான மாறதுக்கான டைம் வந்து இப்போ ரெடியூஸ் ஆகிருக்கு. ஸோ 2010 12 years ஆச்சு யூனிக்கான மாறதுக்கு. பட் 2015 2 years ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் ஆஃப் டெக்னாலஜி அடாப்ஷன் அண்ட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதில் 7 பேராமீட்டர்ஸ் வச்சு அந்த ரேங்க் பண்ணுறாங்க. 7 பேராமீட்டர்ஸ் என்னென்னா, ஸ்டார்ட் அப் பாலிசி எப்படி இருக்குது, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, எவ்வளோ நாளைக்கு நம்ம சப்போர்ட் கொடுக்குறோம், இன்குபேஷன் சப்போர்ட் கொடுக்குறோம், அவங்களோட ஃபண்டிங்கு, அதே மாதிரி ரெகுலேஷன்ஸ் எப்படி சிம்பிளிஃபை பண்ணியிருக்கீங்க அவங்களுக்காக, அண்ட் ப்ரொக்யூர்மெண்ட், அதாவது பப்ளிக்கிட்டேருந்து ப்ரொக்யூர் பண்ணுறதுக்கான பாலிசிஸ்லாம் எப்படி ஈஸியாக இருக்குது, அந்த அவேர்னஸ் அண்ட் அவுட்ரீச். ஸோ இதெல்லாம் பொறுத்து அந்த ஸ்டேட் ஸ்டார்ட் அப் ரேங்கிங் ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் டாப் பர்ஃபார்மராக இருக்க 2 ஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா கேரளா அண்ட் கர்நாடகா. அண்ட் ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே கவர்மெண்ட் கிட்ட நிறைய நியூ ஏஜ் கம்பெனிஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஸ்டார்ட் அப்பாக. ஸோ அக்ராஸ் 580 டிஸ்ட்ரிக்ஸில் பார்த்தீங்கன்னா 36,550 கம்பெனிஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 8th கொஷனில் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். ஸோ இதை பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு எது கரெக்டானு கேட்குறாங்க. ஸோ இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே வருது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, இட் ஹேண்டில்ஸ் த கேசஸ் ரிலேட்டட் டு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 1999 அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட் 2002. ஸோ 2002 ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் அண்ட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட். இந்த ரெண்டு கேசஸும் டெல்ட் பண்ணுறது வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அப்படின்ற கொஸ்டின். ஸோ 2 ஸ்டேட்மெண்ட்டில் எது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ ஃபாரின் இது ஏன் நியூஸில் வந்திருக்கு அப்படின்னா, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து ஸ்டாண்டர்ட் சார்ட்டருக்கு வந்து ஃபைன் போட்டிருக்காங்க. ஸோ எஃப்எம்ஆர் ப்ரீச்சு. ஸோ
இதை பற்றி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை பற்றி பார்த்தோம்னா இது ஒரு மல்டி டிசிப்ளினரி ஆர்கனைசேஷன். மல்டி டிசிப்ளினரி அப்படின்னு எப்போ சொல்லுவோம்னா டிஃப்ரெண்ட் ஸ்பெஷலைசேஷனில் இருக்க பீப்புள்ஸ் வந்து ஒர்க் பண்ணால் அது வந்து மல்டி டிசிப்ளினரி ஆர்கனைசேஷன். ஸோ இது வந்து 2 லாஸை வந்து என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்காக இந்த டைரக்டரேட் இருக்குது. அந்த 2 லால தான் அங்கே நம்மளுக்கு செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆஃப் 1999 அண்ட் மணி லாண்ட்ரிங் ஆக்ட் 2002. ஸோ இந்த ஹிஸ்ட்ரிக்கல் பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா 1 May 1956 வந்திருக்கு. ஸோ வரும்போது டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ் கீழே ஒரு யூனிட்டாக வந்திருக்கு. அது பேர் என்ஃபோர்ஸ்மெண்ட் யூனிட். ஸோ அப்போ வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட் 1947 யாராச்சும் வயலேட் பண்ணாங்கன்னா அதை ஹேண்டில் பண்ணுற ஒரு யூனிட்டாக இருந்தது. நெக்ஸ்ட் இதை வந்து 1957 வந்து ரீநேம் பண்ணியிருக்காங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டாக. அண்ட் 1960 இதோட அட்மினிஸ்ட்ரேஷன் கண்ட்ரோல் வந்து எக்கனாமிக் அஃபேர்ஸ்லேருந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுங்கிறது வந்து மாறிச்சு. அண்ட் 1973 to 77 ஒரு 4 years பீரியடில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ்க்கு கீழே இருந்திருக்கு. இதில் நோவேர் மென்ஷன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹோம் ஆஃபீஸை மட்டும் அவங்க மென்ஷன் பண்ணல. ஸோ அதனால ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஸோ 2 ஆக்ட் பார்த்தோம் இல்லையா. மணி லாண்ட்ரிங் ஆக்ட் 2002 வந்து ஒரு கிரிமினல் லா. ஸோ அது கிரிமினல் லா அப்படின்றதுனால அதில் வயலேட் பண்ணுறவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணி ப்ராசிக்யூட் பண்ணுறதுக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்க்கு வந்து பவர் இருக்குது. அண்ட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் வந்து சிவில் லா. ஸோ இதில் வந்து குவாசி ஜுடிஷியல் பவர் இருக்குது. அதாவது பெனால்ட்டி இம்போஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து பவர் இருக்குது. ஸோ அதை வச்சு தான் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்க்கு அவங்க வந்து ஃபைன் இம்போஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஃபைன் முடிஞ்சுது. நெக்ஸ்ட் வந்து 9th கொஷின். 9th கொஷினில் லானினா பற்றி 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் அது கரெக்டுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ லானினா வந்து கப்பல்ட் ஓஷன் அட்மாஸ்பேரிக் ஃபெனாமினன். ஸோ இது வந்து ஈக்குவேட்டல் ஈஸ்டர்ன் சென்ட்ரல் பசிபிக் ஓஷனில் வார்ம் வாட்டர் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இதோட எஃபெக்ட் வந்து அதோட ஆரிஜினில் மட்டும் இல்லை அக்ராஸ் குளோபலி வந்து ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஸ்டேட்மெண்ட். இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டில் எது கரெக்டுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஸோ உங்களோட டைம் ஸ்டார்ட்ஸ்னா ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஸோ லானினா அப்படின்றது வந்து ஆக்சுவலி வார்ம் வாட்டர் ப்ரொடியூஸ் பண்ணாது. இட் ப்ரொடியூசஸ் கோல்ட் வாட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் எல்னினோட ஆப்போசிட் தான் வந்து லானினா. ஸோ எல்னினோ தான் வந்து இந்த வார்ம் வாட்டரை அந்த சென்ட்ரல் பசிபிக் ஓஷன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் இது வந்து கோல்ட் வாட்டர் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதனால தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. பட் அது வந்து ஓஷன் அட்மாஸ்பியரிக் ஃபெனாமினன் தான். அண்ட் இது ஏன் நியூஸில் வந்திருக்கு அப்படின்னா நேஷ்னல் ஒஷானிக் அட்மாஸ்பியரிக் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து லானினா அதாவது எல்னினோட ஆப்போசிட் வந்து வந்திருக்கு. ஸோ அதனால ஹரிக்கன்ஸ் அட்லாண்டிக் ஓஷனில் ஹரிக்கன்ஸ் நிறைய வரும். இது மாதிரி கலிஃபோர்னியாவில் நிறைய ஃபயர் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து நம்மளுக்கு வந்து கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆனால் இட் வில் நாட் ப்ரொடியூஸ் வார்ம் வாட்டர், இட் வில் ப்ரொடியூஸ் கூல் வாட்டர், அவ்வளோதான். பட் இதோட எஃபெக்ட் வந்து அக்ராஸ் குளோபலி வந்து எஃபெக்ட் ஆகும்னு சொல்கிறோம். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா ஸோ எல்னினோ லானினோட எஃபெக்ட் வந்து இங்கே இந்த ரீஜன்லேயும் எஃபெக்ட் ஆகும், இந்த ரீஜன்லேயும் எஃபெக்ட் ஆகும். தட் மீன்ஸ் சைனா, ஆஸ்திரேலியா, இந்தியா, இங்கேயும் எஃபெக்ட் ஆகும், இங்கே எஃபெக்ட் ஆகும். ஸோ இட் வில் நாட் ஃபெல்ட் இந்த ஆரிஜினில் மட்டும் இல்லை குளோபலி எஃபெக்ட் ஆகுறதுனால செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். ஸோ கடைசி கொஷின்கான இதுக்கு வந்தாச்சு. ஸோ 2 ஸ்டேட்மெண்ட், 2த்துல எது கரெக்டு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹியூமன் பாடிக்கு வந்து ஒரு ஃபாரினாக ஒரு பேத்தஜன்ஸ் வருதுன்னா நம்மளுக்கு ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணி அது கூட ஃபைட் பண்ணக்கூடிய எபிலிட்டி ஹியூமன் பாடிக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து சீரோ சர்வர் டெஸ்ட், அது வந்து பாசிட்டிவ் பேஷண்ட்ஸில் இருக்க ஆன்டிபாடிஸை எடுக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க செகண்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ 2 ஸ்டேட்மெண்ட்டில் எது கரெக்டுன்னு சொல்லுங்கள். உங்களோட டைம் ஸ்டார்ட்ஸ். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏன் செகண்டு தப்பு அப்படின்றது வந்து பின்னாடி பார்ப்போம். ஸோ ஐசிஎம்ஆர் அதாவது இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் வந்து ஏர்லி மே மாதத்தில் ஒரு சீரோ சர்வே எடுத்திருக்காங்க. அதோட ரிப்போர்ட் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அவங்க எடுத்த சாம்பிளில் ரூரல் ஏரியாஸில் 0.52% ஆஃப் பீப்புள்ஸ் வந்து பாசிட்டிவாக வந்திருக்காங்க. அர்பன் ஏரியாஸில் 0.66% வந்து பாசிட்டிவாக வந்திருக்காங்க. இதுன்னு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பேண்டமிக் தட் மீன்ஸ் இந்த இன்ஃபெக்ஷன் வந்து அர்பன் ஃபினாமினன் கிடையாது, இட் ஆல்ரெடி ரீச் த ரூரல் ஏரியாஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் சீரோ சர்வே அப்படின்னா என்னென்னா அதாவது குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸோட பிளட் சீரம் எடுப்பாங்க. அவங்கக்கிட்ட அந்த வைரஸ்னால வந்த இன்ஃபெக்ஷனால் வந்த ஆன்டிபாடிஸ் வந்து அவங்களோட பாடியில் இருக்கான்னு வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒன்லி ஆக்டிவ் பேஷண்ட்ஸை மட்டும் இல்லை, பாசிட்டிவ் இல்லாதவங்கக்கிட்ட இருந்தும் எடுப்பாங்க. ஸோ அதனால செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு.
அண்ட் இது எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த கோவிட் கோவிட் 2 இருக்கு இல்லையா? ஸோ அந்த இன்ஃபெக்ஷனுக்கு எகெயின்ஸ்டாக நம்மளோட சிஸ்டம் எப்படி இருக்குது, ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து எப்படியெல்லாம் வந்து ரெஸ்பிரேட்டரி கேசஸை வந்து பார்க்குறாங்க, அண்டு டெஸ்டிங் கைட்லைன்ஸை வந்து ஃபாலோ பண்ணி சர்வைலன்ஸ் வந்து பண்ணுறாங்க. தட் மீன்ஸ் இன்ஃபெக்ஷன் கம்யூனிட்டி எப்படி வந்து பாதிக்குது, அண்ட் அசிம்டோமேட்டிக் தட் மீன்ஸ் மைல்டு இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் எப்படி ட்ரான்ஸ்மிட் ஆகுது, இது எல்லாத்தையும் வந்து சர்வைல் பண்ணுறதுக்காக இந்த டெஸ்ட்டும் சேர்த்து எடுக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ சீரிஸ் இதோட முடியுது. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.